ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். நம்ம சேனலில் நான் போடுற ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி சிக்கன் 65 நல்லா கிறிஸ்பியாக செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம தேவைப்படுற பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 1/2 கப் எடுத்திருக்கேன், முட்டை 1 எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் மாவு ஆட் பண்ணிக்கிறேன், கார்ன்ஃப்ளவர் மாவு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக மைதாங்க கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் 1/2 kg சிக்கனுக்கு இந்த அளவு ஆட் பண்ணுறேன், கரெக்டாக இருக்கும். இது கூட 1/2 கப் தயிர், புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க, நல்லா கெட்டியான தயிராக. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணல, வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் பெப்பர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முட்டை, இது கூட தேவைப்படுற அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாக திக் பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கலாம். மேலே ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி தயிர் ஆட் பண்ணிக்கிறோம் புளிப்புக்கு. இப்போ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து இப்போ ஆட் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சுக்கலாம், இல்லைன்னா வெளியே 1 hour வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கிறேங்க. தேவைப்படுற அளவுக்கு ஊற்றிட்டு ஆயில் காஞ்ச சிக்கன் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்பீடில் வச்சிங்கன்னா மேலெல்லாம் க்ரன்ச்சியாக வந்துடும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக முருகி வந்துருச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 65 கூட கருவேப்பிலையோடு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். சிக்கன் 65 ரெடியாகி வந்துருச்சு. இது ரச சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.